ஹலோ மக்களே, இந்த ஆடுங்களை பாருங்கள், சூப்பராக இருக்குது. காலையில் அழகாக இவ்வளோ நேரம் படுத்துட்டுட்டு அழகாக எழுந்து வெயிலுக்கோசம் நிற்குதுங்க. சூரியன் இப்போ தான் வராரு. ஸோ அதுக்கோசம் அப்படியே லைட்டாக நிற்குதுங்க. ஆட்டுக்குட்டிங்க சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஆட்டுக்குட்டியும் சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு ஆறு ஆடு இருக்கும். சித்தப்பா வச்சுருக்காரு. ஸோ இந்த ஆடுங்க பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இப்போது பார்க்க முடியறதில்ல. ஏன்னா கிராமத்தில் கூட அதிகமான ஆடுங்க பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறவங்க விற்றுட்டு எப்படி செட்டில் ஆகலாம் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அது இல்லைன்னா பசங்க படிப்பிக்காச்சு எப்படியாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆடுங்களை அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ உண்மையாகவே ஆடுங்க வளர்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ சும்மா சொல்ல இருந்தாலும் எப்படி சொல்கிறது, நிறைய பேர் கறிக்காக வளர்ப்பாங்க. இவரெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகவே வளர்த்துட்ருக்காரு. ஸோ தேவைப்படும் போது அவர் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஆடுங்க பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் இந்த மாதிரி காட்சி எங்கேயும் பார்க்க முடியாது. இனிமேல் வர காலத்தில் யாராச்சும் ஆடுங்களெல்லாம் வளர்ப்பாங்களான்னு தெரில. ஸோ வளர்த்தா நல்லது தான். ஸோ இந்த ஆடுங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ ஆடுங்க எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தலையை தடவி கொடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பாசம் காட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, பாய். இந்த ஆடுங்க பாருங்கள், அழகாக இருக்குது. ஆடு குட்டி. ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் குட்டியோட ஆடு வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், போய் பாருங்கள்.